ஜப்பானின் பிரதமர் சனாயே தகைச்சியின் முதல் அதிகாரப்பூர்வ இந்திய பயணம் உலகம் முழுவதும் நிலவும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மேம்படுத்தப்பட்ட இருதரப்பு ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. புவிசார் அரசியலில் ஏற்பட்டு வரும் அதிவேக மாற்றங்களும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் அனைத்து நாடுகளையும் புதிய கோணத்தில் சிந்திக்க கட்டாயப்படுத்துகின்றன. சீனா தொடர்பாகவும் நாடுகள் புதிய கோணத்தில் யோசித்து வருகின்றன. இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அடங்கிய குவாட் கூட்டமைப்பில் அமெரிக்கா தற்போது குறைந்த அளவே ஆர்வம் காட்டுவது போல தெரிகிறது. மேலும் தனது வியூகத்தில் இந்தோ பசிபிக் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதிலும் உறுதி காட்டுவதாக தெரியவில்லை. இந்த பின்னணியில் இந்தியா, ஜப்பான் ஆகிய இரு நாடுகளும் தங்களின் இருதரப்பு உறவுகளை பலதரப்பு ஏற்பாடுகளிலிருந்து தற்காத்து கொண்டு ஒரு மேம்படுத்தப்பட்ட சுதந்திரமான இந்தோ பசிபிக் நிலைப்பாட்டை தொடரப்போவதாக பிரகடனப்படுத்தியுள்ளன. கடல்சார் எரிசக்தி போக்குவரத்து சங்கிலி நெடுகிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கூட்டறிக்கை உட்பட குறைந்தது 16 ஒப்பந்தங்களிலும் ஆவணங்களிலும் திருமதி தகைச்சி கையெழுத்திட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் முதன்மை பாத்திரங்களை வகிக்க வேண்டுமானால் இருதரப்பும் தெற்காசியா முதல் இந்தோ பசிபிக் வரையிலான எரிசக்தி துறையில் ஒத்துழைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வின் அடிப்படையில் இந்த எரிசக்தி ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரின் போது எரிபொருள்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பில் இரு நாடுகளும் எதிர்கொண்ட சிக்கல்களால் இந்த கவலை உருவாகியிருந்தது. முக்கியமான பொருளாதாரத்தை கொண்ட இரு ஆசிய நாடுகளும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள தங்களுக்கு மிக நெருக்கமான எரிசக்தி ஆதாரங்கள் தொடர்ந்து தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதில் பொதுவான நோக்கங்களை கொண்டுள்ளன. கடல்சார் விழிப்புணர்வையும் கண்காணிப்பையும் மேம்படுத்துவதற்காக கடற்படை தளங்களை உருவாக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பயணத்தின் போது வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் தென்சீன கடல் மற்றும் கிழக்கு சீன கடலில் நிலவும் சூழ்நிலை குறித்து கடுமையான கவலைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் தைவான் விவகாரத்தை அமைதியான முறையில் தீர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஜப்பானிய அதிகாரிகள் ஊடகங்களிடம் வெளிப்படையாக பேசினர். திருமதி தகைச்சியின் திட்டமிடப்பட்ட குவாஹாத்தி பயணம் ரத்து செய்யப்பட்டது. இருந்த போதிலும் இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியங்களை வங்காள விரிகுடா பிராந்தியத்தின் தொடர்புடைய கூட்டாளிகளுடனும் பிராந்திய அமைப்புகளுடனும் இணைப்பதன் மூலம் அந்த பிராந்தியத்தின் மீது ஜப்பான் கொண்டுள்ள அக்கறையை திருமதி தகைச்சி சுட்டிக்காட்டினார். ஜப்பானின் பங்காளியாக பிம்ஸ்டெக் அமைப்பு இதில் குறிப்பிடப்பட்டது. ஜப்பானை பொறுத்தவரை வங்கதேசத்திலும் தாய்லாந்திலும் பெரிய அளவில் முதலீடுகளை செய்துள்ளது. மேலும் காக்ஸ் பஜாரில் உள்ள மாதர்பரி துறைமுகம் உட்பட இந்த திட்டங்களை ஒரு தொழில்துறை மதிப்பு சங்கிலியின் மூலம் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளுடன் இணைப்பது பிராந்திய செழிப்பையும் பாதுகாப்பையும் ஊக்குவிக்கும். தற்போதைய உலக ஒழுங்கின் நிச்சயமற்ற தன்மைகளிலிருந்து இந்தியா ஜப்பான் உறவை பாதுகாப்பதற்காக இந்தியாவின் அண்டை நாடுகள் முதல் பசிபிக் பெருங்கடல் வரை பறந்து விரிந்த ஒரு கூட்டுறவு பின்னணியை திருமதி தகைச்சி வரைந்து காட்டியுள்ளார். ஆனால் விரும்பிய பலன்களை பெறுவதற்கு இருதரப்பும் தங்களது பிற உறவுகளை திறம்பட கையாள வேண்டும். தங்களின் வியூக ரீதியிலான நலன்கள் பாதுகாக்கப்படுவதையும் மோதல்கள் தவிர்க்கப்படுவதையும் உறுதி செய்யும் வகையில் இரு நாடுகளும் சீனா மற்றும் அமெரிக்காவுடனான தங்களின் உறவுகளை கையாள வேண்டியுள்ளது. உலகளாவிய கொந்தளிப்பான சூழலை எதிர்கொண்டு முன்னேற முற்படும் இந்தியா, ஜப்பான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இது பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு பாதையாகவும் அமையும்.